இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சின்ன மருமகள் சீரியலோட ஏப்ரல் 30 இன்னைக்கு எபிசோடு எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் இருக்கால கன்ஃபியூஸ்டாக இருக்கா. ஐயோ இவங்களுக்கு வர முன்னே தெரிஞ்சிச்சே, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பதட்டத்திலேயே இருக்கிறா. இவ்வளோ கண்டிஷன் வேறு போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இருக்காரு நிலையில் அவங்க உண்மையாக சொல்லிட்டா என்ன வருது அப்படின்னு யோசிக்கிறப்பே சேது வரான். சேது அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். என்ன ஏதோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற, என்ன யோசிச்சுட்டு இருக்கிற, எதுக்கு டென்ஷனாக இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான்ட்டு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற சொல்லிருக்க. அவன் சொல்கிறான், 2 நாளில் நம்ம மெடிக்கல் கவுன்சில் போவோம், அங்கே நல்ல காலேஜ் தான் செலக்ட் பண்ணி உன்னை சேர்த்து விட போகிறேன் அப்படிங்க மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கேன். இவ்வளோ பெரிய சந்தோஷமான நியூஸ் சொல்லிட்டுருக்கேன், இன்னமும் நீ ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு அப்படிங்க மாதிரி கேட்க, சரி சந்தோஷமான நியூஸ் சொல்லியிருக்கேன், அப்படியே ஒரு கிஸ் தான் அப்படிங்க மாதிரி கேட்டு கிஸ்ஸை வாங்கிட்டு போயிடுறான் அப்படின்ட்டு அவள் இன்னும் பதட்டமாக தான் இருக்கிறான், என்ன பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஸோ இன்னொரு சைடு அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அதாவது போஸோட அம்மா சித்ராமோட அம்மா இருக்காங்கல்ல ஈஸ்வரி, அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவளை எப்படி சாமர்த்தியமாக ஏமாத்திருக்கா பற்றியா. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவனை எப்படியா வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலான் இருக்காங்கல்ல போஸை. ஸோ அதுக்கு அவன்கிட்ட போய் பேச போகிறாங்க. அங்கே அவன் ஒன்று சொல்கிறான்ப்பா, நடந்ததெல்லாம் இவங்க சொன்னதுக்கப்புறம், ஓ இவ்வளோ தில்லுமுள்ளு பண்ணியிருக்காங்களா. ஆமாம், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தது பெரியம்மா, அவங்களுக்கு எப்படி தெரியாமல் இப்படி சமாளிச்சா, ஒருவேளை அவங்களுக்கு கூட்டு கலவையில் இருக்குமோ அப்படிமா இருக்க, இதை பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லையாடா அப்படின்ட்டு அவளை கூப்பிட்டு ரூமில் வச்சு கேட்குறாங்க. என்னம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தது உங்கள் பெரியம்மா, ஆனால் அவங்களுக்கு எப்படி தெரியாமல் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவங்களுக்கு தெரியாமல் பண்ணோம், எங்கள் அம்மா அப்பா அவங்க வர்றதுக்கு முன்னாடியே, நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டலில் போய் கெஞ்சி கூத்தாடி அவங்ககிட்ட டாக்டர்கிட்ட சொல்லிடுவாங்க. ஸோ டாக்டரும் குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க, பெரியம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது, அத்தைக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு இருக்க. சரி காலெழுத்து தலையெழுத்துன்ட்டு அவங்க வச்சு செய்கிறாங்க தமிழை. ஸோ இதுக்கெல்லாம் வாங்குவீங்கடி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் தமிழ் செஞ்சது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்க. எதுக்கு இந்த பொய்யை சொன்னீங்க அப்படிங்கிற சொல்ல, என்னை வெட்ட வந்துட்டாரு உண்மை தெரிஞ்சோடனே, நான் தான் ஃபோன் பண்ணேன்னு தெரிஞ்சோடனே அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் எங்கள் அம்மா பொய் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ இதுக்காக இவ்வளோ நாடகமாடி ஆடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சரி நான் சொல்லியிருந்தேன்ல, அதெல்லாம் காலையில் என் புருஷன்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்லணும் என்கிட்ட, சரியா அப்படிங்கமா சொல்ல. இவ்வளோ காணான்ட்டு சேது மலருக்கு கால் பண்ணி மலர்கிட்ட கேட்க, மலர் தெரியல அப்படின்னு சொல்ல, நான் தேடி பார்க்குறேன்னு சொல்ல, அவள் தேட வரா. அப்போ கரெக்டாக ஈஸ்வரி ரூமில் இருந்து தமிழ் வெளியே வர, எதுக்கு இவ ரூம்லேருந்து வெளியே வரன்ட்டு இருக்கேன், நான் சாதாரணமாக பேசிட்டு தான் வந்தோம் அப்படிங்க மாதிரி, தமிழ் ஏதோ என்கிட்ட மறைக்கிறியா அப்படிங்க மாதிரி மலர் கேட்க, இல்லை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க அப்படிங்க மாதிரி சமாளிச்சுட்டு அவள் போயிடுறா அப்படின்னு இருக்க. அதுக்கு முன்னாடியே ஒரு கேள்வியும் கேட்குறான். அவர் போஸ் உங்க கூட நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காரா, திருந்திட்டாரா அப்படிங்க மாதிரிலாம் கேட்க, அவன் எங்கே திருந்த போகிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவ ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு மலர் யோசிச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க. இன்னைக்கு எபிசோட் அப்படிங்க தான் முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு எபிசோட் யாரெல்லாம் பார்த்தீங்க, எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.